மூவி ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. பிளாக் பஸ்டர் மூவி செம்மையாக இருந்தது. அண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் விட இன்னும் சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம், ஓகே இப்படிலாம் தான் இருக்கும்னு. பட் அதெல்லாம் உடைக்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது மூவி. புரியல. ஜாப்பனீஸ் மூவி ப்ரோ. ஆமாம், ஜாப்பனீஸில் தான் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு யூஸ்வலி இங்கிலீஷ் டப் அந்த அளவுக்கு பிடிக்காது. அந்தந்த மூவின்னா அந்தந்த லாங்குவேஜில் தான் பார்ப்போம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்தது. சப்டைட்டில்ஸுமே இருந்தது. ஸோ நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோ. ஜாப்பனீஸ்லாம் புரியாது ப்ரோ. கீழே சப்டைட்டில்ஸ் வரதை வச்சு தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் அதில் அப்பப்போ வந்து இந்த ஃபைட்லாம் வரப்போ ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஒரு ஃபார்ம்னு. அதெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. அதெல்லாம் மட்டும்தான் தெரியும். மீனிங் அதுக்குமே தெரியாது எங்களுக்கு. அந்த வேர்ட்ஸ்லாம் தான் தெரியும். ரொம்ப அதுதான் ப்ரோ. ஃபோனில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது பர்சனலினா நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்துருக்கோம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ ஃபோனில் தான் பார்ப்போம். அதிலே கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அதுதான் ஓகே ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கியாவது வீட்டில் பார்க்கணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. தியேட்டரில் பார்க்குறப்போ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னா எல்லாமே எப்படி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு தான் ப்ரோ இருக்குது. இதில் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேக் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், கேரக்டர்ஸ், அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக எங்களுக்கு தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் ஐமேக்ஸில் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ப்ரோ. ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே நைட் 12 o'clock 12 எப்போ ஆகும் உட்காந்து பார்த்தோம். அப்போயும் கிடைக்கல, ஃபுல்லாகிடுச்சு எல்லாமே. ஸோ சரி ஓகே, நாங்கள் சடனாக பார்த்தா ரோஹிணி தேட்டர் இருந்தது. என்னடா இது ரோஹிணியில் ஜாப்பனீஸ் அதுவும் ஆனிமே ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் ப்ரீ புக் பண்ணி வந்து பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல எவ்வளோ ஃபுல்லாகிடும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் வந்து தீவிர ஃபேன்ஸ்னால 1 week முன்னாடி தான் ப்ரீ புக்கிங்ஸ் சென்னையில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்படியே புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மூவி செம்மையாக இருக்குது ப்ரோ. தேட்டரில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வர்த் த ஹைப் தான். ஸோ தாராளமாக வந்து பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் நல்லா க்ரௌட் ரெஸ்பான்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் சீசன்ஸ் 4 seasons இருக்குது ப்ரோ. அது வந்து சீரீஸ் தான், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது வந்து மூவியாக விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஸ்டோரி லைன்னு பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு போலீஸ் குரூப் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த டீமன்ஸ் அழிக்கும், அவ்வளோதான் ப்ரோ. அதான் பேஸ் லைன். பட் இதில் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் ஒவ்வொரு சீரீஸாக ஒவ்வொரு சீசன் அது மாதிரி பார்க்க உங்களுக்கு புரியும் அந்த இமோஷன்ஸ் எல்லாமே. இது வந்து 2D அனிமேஷன் தான் ப்ரோ. இது அந்த பென்சில் லைன் ஸ்கெட்ச் மாதிரி தான் ஃபுல்லாக. ஜாப்பனீஸ் அனிமே எப்பவுமே அவங்க அதை மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இந்த மூவிக்கும் வச்சுருக்காங்க. இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து 2D ஸ்கெட்ச்ன்றதுனால இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் 3D அனிமேஷன் அதில் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இது வேறு மாதிரி. ஸோ இது இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணுவீங்க. சப்டைட்டில்ஸ் இருக்குல்ல ப்ரோ. லாங்குவேஜ் எனக்குமே புரியாது. ஸோ இங்கிலீஷில் தானே சப்டைட்டில்ஸ் வருது, அது வச்சு வரும். நாங்கள் ஜாப்பனீஸில் ஏன் பார்க்குறோன்னா அது ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, இமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே. அதனால அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ செம்ம க்ரௌட் ரெஸ்பான்ஸ். நாங்களே எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் FDFS வேறு வந்திருந்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி க்ரௌட் இருக்குமா இல்லையா நானும் யோசிச்சு தான் வந்தேன். பட் அதான் செம்ம ரெஸ்பான்ஸு. எல்லா மாசான சீன்ஸுக்கும் இருக்கிற இந்த ஒரு அஜித் விஜய் படத்துக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதே ரெஸ்பான்ஸ் தான். டீமன் ஸ்லேயர்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்த படம். ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அனிமே வந்து தேட்டரில் பார்க்குறது. எப்படா இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அனிமே வந்து படத்தில் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. தமிழ் படம் பார்க்குறதே கஷ்டம், இங்கிலீஷ் படம் அதோட கஷ்டம். இது எப்படி ஜாப்பனீஸில் போய் பார்த்தீங்க? எப்படி புரிஞ்சாங்க? ஆக்சுவலாக சப்டைட்டில் இருக்குது. ஜாப்பனீஸும் கொஞ்சம் இப்போ நிறையா பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அனிமேக்கள் வந்து ஜாப்பனீஸ்லாம் அதிக பேர் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் அவங்களோட இதில் பார்த்தா தான் உங்களுக்கு சில எமோஷன்ஸ் வந்து கன்வே ஆகும். தமிழுக்கான ஃபேன்ஸும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தமிழில் ரிலீஸ் பண்ணிக்காங்க, இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்கும் ரிலீஸ் பண்ணிக்காங்க. நான் ஜாப்பனீஸில் பார்த்து இந்த அனிமே பார்த்தேன். நானும் தமிழில் சில அனிமே பார்த்துருக்கேன், இங்கிலீஷில் சில அனிமே பார்த்துருக்கேன். நான் ஜாப்பனீஸில் பார்த்ததுனால இல்லை ஜாப்பனீஸில் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக புரிஞ்சுது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலையும் மொபைலையும் இந்த படம் பார்த்தோம். ஆமாம். பிக் ஸ்க்ரீனில் 70 சவுண்ட் அப்படி இல்லை இப்போ. ஆக்சுவலாக ஃபோன்லேயே நம்ம ஃபைட் சீன்ஸு சில எமோஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுதுருக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் வரைக்கும் மேலே என்னடா இப்படி ஒரு ஃபைட் சீன் எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர ஃபைட் சீன்ஸு இன்னொன்றும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். போட்டு வெட்டுறா குத்துறான்ற அளவுக்கு நம்மளே எழுந்திரிச்சு கத்துற அளவுக்கு ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அனிமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைட் சீன்ஸு எமோஷனல்ஸ் அதை பற்றி நீங்கள் பேசணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வெல் ரிட்டனாக எழுதியிருப்பாங்க. ஃபைட்டையும் அவங்க எழுதக்கூடிய ஆட்கள் லோகேஷ் சொல்கிற மாதிரி ஃபைட்டை உட்காந்து எழுதுனா தான் அந்த ஸ்க்ரீனில் அது காட்டும். அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ.